காலையில் வழக்கம் போல் எப்போதும் 8 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஹஸ்பண்ட்க்கு இட்லியை வச்சு சாம்பார் சட்னி வச்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு கடைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு ஊருக்கு போவோம்ல, அப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி க்ளீன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வர 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 சொல்ல வீடு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் உளுந்து காய போடுற வேலை இருந்துச்சா, எங்கள் அம்மா உளுந்து தர சொல்லி அப்பப்போ காய போட்டு எடுத்து வை, அப்போ தான் பூச்சி விழாது அப்படின்னு சொல்லிச்சு. நான் காய போட மறந்தே போயிட்டேன். அது அப்படியே ஒரு ஓரத்துலேயே இருந்துச்சா, இன்றைக்கி போய் காய போட்டு ஃபுல்லாமே எடுத்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மச்சில் போய் காய போட்டு வந்துட்டேன். என் பையன் கீழே இறங்கவே மாட்டேனானா, அவனை வா குளிப்புன்னு சொல்லிட்டு அவனை கீழே கூப்பிட்டு வந்து அவனை குளிப்பாட்டிட்டு, அதுக்கப்புறம் பணியார மாவு நேரத்தே அரைச்சது இருந்துச்சு. அது சரி இன்றைக்கி சுட்டு காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு அடுப்பில் பணியாரமும் ஒரு அடுப்பில் மீனையும் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு. நேற்று வச்சு சாம்பார் வேறு இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்றலான்னு. இவன் எப்படின்னா, குளித்ததுக்கப்புறம் நம்மளை பவுட்ரு போட விட மாட்டான், ஐப்ரோ பென்சில் போடவும் விட மாட்டான். எப்படா விடுவா போய் விளாட போகலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருப்பாவோ தலைவர். அதுக்கப்புறம் அவனையும் அப்படியே சுட்டி டிவி வச்சு கொடுத்துட்டு அவன் பாட்டு சுட்டி டிவி பார்த்துட்டு இருப்பான், நம்மளை கரைச்ச பண்ண மாட்டான். கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு, அதையும் கொஞ்சம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, ஒரு 1:30 போல் வந்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்ற நேரத்தில் இவன் ஒரு வேலை பார்த்துக்கிட்டான். இருக்க வண்டியை ஃபுல்லாக சீட் மேலே தூக்கி போட்டானே. ஹஸ்பண்ட் எடுத்து வந்துட்டு அவங்க கடைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பியை தூங்க போட்டுட்டு கொஞ்சம் துணி இருந்துச்சு, அதையும் ஃபுல்லாமே சோப் போட்டு மச்சில் போய் காய போட்டேன். இன்றைக்கி நல்ல வெயில். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்போ மச்சிக்கு வரேனோ அப்போ தான் செடிக்கு ஃபுல்லாமே தண்ணி ஊற்றுவேன். செடிக்கு ஃபுல்லாக வந்து பார்க்க வாடி போய் இருந்துச்சு. துணியை ஃபுல்லாக காய போட்டுட்டு செடிக்கு அப்படியே தண்ணி ஊற்றிட்டு போய் உளுந்த பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பூச்சாக இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக எறும்பாக இருக்குது. என்னடா உளுந்துக்கு வந்த சோதனைன்னு நினச்சிட்டு உளுந்து ஃபுல்லாக டப்பாவில் தட்டிட்டு கீழே